ஆலமரம் நீங்கள் எல்லாம் நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு சின்ன ஆலமரம் தான். பாருங்கள், இந்த விழுதுகள்லாம் இருக்குது. இந்த வடிவேல் சோக்கில் வருங்கள, அண்ணனின் விழுதுகள் அப்படின்னு வரும்ல, இந்த ஆலமரம், இந்த விழுதுகள்லாம் பாருங்கள். இது வந்து சின்னதாக இருக்குது. பெரிய ஆலமரம்னா பக்கத்தில் போகவே பயமாக இருக்கும். அவ்வளோ கொடூரமாக இருக்கும். நிறைய பாம்புகள்லாம் அந்த சைடெலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது மற்ற ஆலமரத்தை கம்பேர் பண்ணுறப்ப இது சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இதுவே ரொம்ப பெரிய சைஸ் தாங்க. பாருங்கள் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த விழுதுகள் இருக்குல்ல, இந்த விழுது பிடிச்சிட்டு சின்ன வயசில் எல்லாருமே வந்துட்டு விளாடுவோம். இங்கேருந்து அப்படி அதாவது இந்த மரத்தில் இல்லை, வேறு மரத்தில். இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு நிழலில் உட்காந்துக்கிட்டு, கோயிலுக்கு வரவங்களாம் கொஞ்சம் நேரம் இங்கேயே வந்துட்டு நிழலில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டுலாம் போவாங்க. ஆத்தோரத்திலே ஆலமரம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு இங்கே எடுக்கலை, டக்குன்னு ஞாபகம் வந்ததுங்க, அதுக்காக சொன்னேன். ஆறு வந்து அங்கே இருக்குங்க, அந்த தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா, தென்னை மரத்துக்கு கீழேயே வந்து ஆறு தான் இருக்குது. பக்கத்துலேயே ஆலமரம் இருக்குது பாருங்கள். ரொம்ப அமைதியாக வந்துட்டு யாரும் வரதில்லை போல், அதிகமாக எப்போயாவது ஒரு நாள் வருவாங்க போல். இதை பார்த்தோம்னா வடிவேல் சோக்கு தாங்க ஞாபகம் வருது. அண்ணனின் விழுதுகள் அப்படின்னு சொன்னாங்கள்ல, பாருங்கள் ஆலமர விழுதுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த விழுதுகள்லாம் இதெல்லாம் எடுத்து தான் அந்த நிறைய அந்த தேங்காய் எண்ணெய் பாட்டிலெலாம் போட்டு கொண்டு வராங்களே, இதை போடுறாங்களா எதை போடுறாங்கன்னு தெரியல. ஆனால் பார்த்தா இதே மாதிரி தான் இருக்கும்.